சமீப காலமாக ரஜினி படங்களில் வந்துட்டு அவங்க குடும்பத்தாள்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுமே ஒரு பேச்சு அடிப்படுது. இப்போது கூலிலையுமே வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் தான் என்னன்னு வந்து நிறைய டேரக்டர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஆனால் ஏதோ ஒரு விதமான அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு உள்ளத்தளித்தா மாதிரியும் படம் கொடுக்க முடியும், அன்பே சிவம் மாதிரியும் படம் கொடுக்க முடியும் அவரால். ஸோ அந்த கமர்ஷியல்னாலே நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது சுந்தர் சி சார் தான். ஸோ ஒரு பேய் படம் ஸ்டோரி வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இந்தியா கல்ச்சர்ன்றது ரொம்ப போட்டு எல்லாரையும் நொறுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எழுதுறதுக்கு கேரக்டர் என்கிட்ட இல்லையே அப்படின்னு இருப்பாரு சுந்தர் சி. ரஜினி வந்து எனக்கு வந்து ஜெயிலர் மாதிரி வந்து ஆக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா தலைவர் 173. இதில் ரொம்ப ஒரு ஹாட் டாபிக் என்னென்னா, தலைவர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. ஏற்கனவே வந்து அவர் டாக்டர் நெல்சன் கூட வந்து தலைவர் 174 பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இடப்பட்ட கேப்பில் வந்து டாக்டர் சுந்தர் சி வச்சுட்டு தலைவர் 173 பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் வரும்போதுலாம் நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா அவர் டாக்டர் நெல்சனும் சரி, இல்லை லோகேஷ் கனகராஜ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வயலன்ஸான ஃபிலிம்ஸாக தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜெயிலருமே வந்து ரொம்ப ஒரு பயங்கர வயலண்டான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஆப்டான ஒரு படம் கிடையாது. ஸோ ரிப்பீட் ஆடியன்ஸு, ஒரு காமெடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவர் வந்து நம்மளாம் ஒரு அவரோட ஃபேனாக இருக்கும்போது அவர் நிறைய படங்கள், இந்த வீரா, சுந்தர்சியோட அருணாச்சலம், ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து அவரோட காமெடிக்காக நம்ம வந்து பார்ப்போம், ரிப்பீட்டடாக பார்ப்போம். ஸோ பயங்கரமாக காமிக்கல் சென்ஸ் உள்ளவர். இவன் அண்ணாமலை வந்து ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தாலுமே அதுலேயும் காமெடி சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலக்கியிருப்பார். ஸோ திரும்ப அவரை வந்து ஒரு காமெடி வெர்ஷன் வந்து படத்தில் ஒரு பாதி படமாவது காமெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தேன். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் திடீர்னு சுந்தர் சி வெளியே போனது. ஸோ இது பற்றி என்ன கருத்து, என்ன ரீசனாக இருக்கும், உங்களோட கருத்து என்ன? என்னோடது என்னன்னா, அரசியல் இது உள்நோக்கமாக இருக்கலாம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு 100%ங்கிறது உண்மைங்கிறது தெரில. அவரே வந்து வெளில வந்து சொன்னால் தான் தெரியும். பட் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி தெரியும், குஷ்பா அவங்களாம் இருக்கட்டும், அவங்க வந்து பிஜேபி கட்சியில் இருக்காங்க. இவர் கமலஹாசன் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால கமலஹாசன் ஆல்ரெடி டிஎம்கேவோட கனெக்ட் ஆகிட்டாரு. ஸோ விஜயன் ப்ரொடக்ஷன் இல்லாமல் கமலஹாசன் சாரோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறதுனால ஒருவேளை அகேன்ஸ்டாக இதாகி அதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதமான அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 100% உறுதியாக சொல்ல முடியல. ஒருவேளை ரஜினி சாரோ, இல்லை கமல் சாரோ, இல்லை சுந்தர் சி சாரோ, 3 பேர் யாராவது ஒரு ஆள் வெளியே வந்து சொன்னாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல ஒரு மூவியை எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம சந்திரமுகிலே நிறைய கமர்ஷியலான விஷயங்கள்லாம் இருந்ததுனால பயங்கர ஹிட் அடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலாக அவர் அதிகமாக இப்போக்குள்ளே பண்ணல. ஸோ அந்த கமர்ஷியல்னாலே நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது சுந்தர் சி சார் தான். ஸோ அவரும் இவங்களும் சேரும்போது நல்ல ஒரு கமர்ஷியலான மூவி மாதிரி இருக்கும். ஏன்னா அன்பே சிவத்திலையுமே, அன்பே சிவங்கிற மூவிலையுமே உங்களுக்கு எவ்வளோ இது இருந்தாலும் ஒரு சில இடத்துல நல்ல ஒரு கமர்ஷியலான யோசிக்கிற விதமாக பயங்கர ஒரு இட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் தான் சொல்லணும். ஏன்னா கமர்ஷியல் தான் ஒரு பெரிய ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம். பட் என்ன காரணங்கிறது தெரியல. என்னோட பொறுத்த வரைக்கும் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. உங்கள் கருத்து எதனால வந்து சுந்தர் சி வெளில வந்துட்டாரு? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவங்க காம்போ அறிவிக்கிறப்பவே எனக்கு வந்து அன்றைக்கே வந்து சுந்தர் சி முகத்தை பார்க்குறப்பவே என்ன தெரியாதனமும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி தான் ஒரு முகம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாரத்தில் நான் விலகிறேன் அப்படின்ற அறிவிப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்ன எனக்கும் அப்படி தான். நான் வந்து கடைசியாக ரொம்ப ரசித்து தியேட்டரில் பார்த்த ரஜினி படம் அப்படின்னா சிவாஜி தான். ஏன்னா அதில் வந்து எல்லாமே இருக்கும், எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்கும். விவேக்கோட காமெடியாக இருக்கட்டும், ஸ்ரேயாவோட ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக ரசித்து பார்த்த படம் ரஜினி படம்னா அதுதான். ஆனால் ஜெயிலர்லாம் வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்தாலுமே கூட அது ரஜினிக்கு ஃபுல் பொட்டென்ஷியல் அவர்னால தான் அந்த படம் ஓடிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதோட ஸ்லோமோ மேக்ஸிமம் ஸ்லோமோ தான். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அண்ட் தென் ஆர்ட் ஒர்க்ஸு, இவங்கள வச்சு தான் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணி தான் பண்ணது. மோர் ஓவர் மல்டி ஸ்டார்ஸ். சுந்தர் சி கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் கம்ப்ளீட்டாக ஒரு உள்ளத்தளித்தா மாதிரியும் படம் கொடுக்க முடியும், அன்பே சிவம் மாதிரியும் படம் கொடுக்க முடியும் அவரால். ஆனால் அவரால் என்றைக்குமே கண்டிப்பாக வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் நெல்சனோட ஃபேக்டருக்குள்ளே வரவே முடியாது. அவரால் அதுக்கு வந்து அவர் செட்டே ஆக மாட்டார். அதே மாதிரி மல்டி ஸ்டார்ன்றதையும் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து கொண்டு வந்து பண்ணுறக்கூடிய ஐடியாவும் அவருக்கு கிடையாது. அவர் இங்கே உள்ளவங்களை வந்து நிறைய யூஸ் பண்ணுவார். பட் மற்றவங்களை கூட்டிகிட்டு வந்து பண்ணுற ஐடியாவும் அவருக்கு இருந்திருக்காது.
பட் தலைவர் வந்துட்டு என்ன விரும்புவார்னா, எனக்கு பேன் இண்டியா ஆப்வியஸ்லி இப்போ இந்த பேன் இண்டியா கல்ச்சர்ன்றது ரொம்ப போட்டு எல்லாரையும் நொறுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன, இந்த பேன் இண்டியானா ஹிந்தியில், தெலுங்குல, மலையாளம், கன்னடா எல்லா ஊர்லேருந்தே ஒரு 2 பேர் தூக்கிட்டு வாங்க போடுங்கன்னு இருப்பாரு. அந்த அளவுக்கு எழுதுறதுக்கு கேரக்டர் என்கிட்ட இல்லையே அப்படின்னு இருப்பாரு சுந்தர்சி. அதனாலே வந்து அவங்களுக்குள்ள அந்த கிளாஷ் வந்திருக்கும். மோரோவர் நம்ம ஆள் வந்துட்டு மாஸா இருக்கணும்னு நினச்சிருப்பாரு, அங்கே தமாஸ் தான் பண்ணுவார் அவர் சுந்தர்சி. ஸோ இந்த கிளாஷ்னாலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி பயங்கரமான ஒரு நெருக்கடிக்குள்ள சுந்தர்சி தள்ளப்பட்டிருப்பாரு. அதையும் தாண்டி சமீப காலமாக ரஜினி படங்களில் வந்துட்டு அவங்க குடும்பத்தாளர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுமே ஒரு பேச்சு அடிப்படுது. இப்போ கூலிலையுமே வந்து முதல்ல சொன்ன கதை வேற, அது வேண்டான்னு தவிர்த்துட்டு ரஜினி தான் அந்த கதையை வந்து சொல்லி அவர் லோகேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளேயுமே வந்துட்டு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றதுமே நிறைய பேர் சொல்லும் போது, இது ஃபுல் ஃபேக்டராக லோகேஷ் படமா வராததுக்கு காரணம் ரஜினியும் அவர் குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்றது தான் மெயின் காரணமாக பேசப்படுது. ஸோ எனக்கும் இப்பயும் வந்துட்டு அதை போட்டெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, மறுபடியும் சுந்தர்சி இதுக்குள்ளே வருவாரா, அப்படியே வந்தால் கூட அது முழுக்க முழுக்க அவரோட படமாக இருக்குமான்றது தெரியாது. சுந்தர்சி எதில் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே வந்து ஒரு பேய் படத்தையுமே வந்து காமெடியை ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளாக பார்த்தது சுந்தர்சி தான். ஸோ அந்த அளவுக்கு காமெடியில் வந்து கிங்குன்னா அவர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து சுந்தர்சி படத்தில் நடிக்கணும், ரஜினி படத்தை சுந்தர்சி இயக்கிறதுக்கும் சுந்தர்சி படத்தில் ரஜினி நடிக்கிறதுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு மாஸ் என்டர்டெய்னர் தான் என்னன்னு வந்து நிறைய டேரக்டர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நிறைய டேரக்டர்ஸ் தாண்டி இந்த மாதிரி ஹீரோஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாம் ஆக்ஷன் படம் தான் வந்து மாஸ் என்டர்டெய்னர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாஸ் என்டர்டெய்னர்னா நீங்கள் வந்து என்னைக்கு குழந்தைங்க தேட்டருக்கு வராங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ குடும்பம் உள்ளே போகும்போது தாத்தா பாட்டி முதல் கொண்டு எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அவங்க குழந்தைங்களை வந்து டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம், ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. பட் அதெல்லாம் ஒரு சிவாஜி படத்தில் இல்லை எந்திரன் படத்தில் மாதிரி ஃபைட்ஸ் இருக்கலாம். பட் ஓவர் பிளட்டு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு வந்து வெறும் அந்த அடல்ட்ஸ் வந்து வேணா என்ஜாய் பண்ணலாமே தவிர உங்களுக்கு குழந்தைங்களால கூப்பிட்டு காமிக்கிறது அந்த மாதிரி படத்துக்கு அட்வைசபிளே கிடையாது. இப்போ இந்த இவர் கூலி கூட பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி ரஜினி படம் ஏ சர்டிஃபிகேட்னு. பட் அவ்வளோ வேணும் வச்சா வேறு கொடுப்பாங்க சார். எனக்கு வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து தியரிஸ் வந்து கேள்விப்படுறேன், எது உண்மை எது இல்லைன்னு தெரில. ஸோ ஒன்று என்னன்னா வந்து அவர் இப்போ வரிசையாக அந்த அரண்மனை சீரீஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ ஒரு பேய் படம் ஸ்டோரி வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ அது எப்படின்னா அரண்மனை ஃபைல் மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ அரண்மனை சீரீஸில் எனக்கு இன்னொரு படமாக அப்படி வேணாம், எனக்கு ஒரு தனியாக ஒரு படம் வேணும்னு ரஜினி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வருது. இன்னொரு நியூஸ் என்னன்னா, அவர் வந்து அருணாச்சலம் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அது எவ்வளோ தெளித்து அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு படம் கொண்டு வர மாதிரி, ரஜினி வந்து எனக்கு வந்து ஜெயிலர் மாதிரி வந்து ஆக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி. இன்னொன்று என்னன்னா, கமல்ஹாசன் உள்ள வந்து கதையில் வந்து நிறைய இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 4-5 டிவிடி கொடுத்துட்டா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒன்று கேள்விப்படுறோம். ஸோ எது உண்மைன்னு தெரியல. பட் ஒரு சுந்தர்சி படமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக தான் காமிப்பார். அவர் வந்து என்றைக்குமே ஹீரோ வந்து கம்மியாலாம் காமிக்க மாட்டார் அவர் என்ன படம் இருந்தாலும். பட் என்னன்னா அது வந்து ஒரு லைட்டர் வேண்டில் டோட்டல் படமும் வந்து ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக போகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ சுந்தர்சி சார் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பான ஒரு கூட்டணி இது. ஒரு ரஜினி சாருக்குமே அவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு பயங்கர ஒரு பிரேக் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஜாலி ஃபன் ஃபில்டு ஃபில்ம், ஒரு வீரா மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சுந்தர்சி உள்ளே வந்தால் மாத்திரம் தான் அந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கும். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.